அண்மைச் செய்தி. வரும் 13ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. 13ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தாவேக தலைவர் விஜய் தொடங்க இருக்காரு. முதல்ல அவர் எந்த தொகுதியில பிரச்சாரம் செய்ய இருக்காரு? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 3 மாவட்டங்கள்ல ஒரே நாள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன் அடிப்படையில திருச்சி போலீசாரிடம் அனுமதி கோரி கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் அளித்திருக்கக்கூடிய 4 பகுதிகளும், அதாவது காமராஜர் ரவுண்டானா, காவிரி பாலம், திருவானைக்காவல், சென்னை நோக்கி செல்லும் புறவழிச்சாலை என அனைத்து பகுதிகளுமே போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகள் மற்றும் மருத்துவமனை அருகில் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள், காலேஜ் இருக்கிறது என்று ஒவ்வொரு காரணங்களை சொல்லி அந்த இடத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு 2 இடங்களை தேர்வு செய்ய கூறியிருந்தனர். அதாவது மரக்கடை ஜங்ஷன் பகுதியில, மார்க்கெட் பகுதியிலும் இந்த கூட்டத்தை, அதாவது விஜயனுடைய பேசக்கூடிய அந்த திட்டத்தை வகுக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் அன்றைய தினமே மாலை 2வது அனுமதி கோரி மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது மரக்கடை பகுதியிலே நாங்கள் இந்த விஜயனுடைய பேச்சையும் சுற்றுப்பயண அந்த விவரங்களையும் திட்டமிட்டுக் கொள்கிறோம் என்று அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது திருச்சி போலீசார் 2வது முறையாகவும் அந்த அனுமதி கடிதத்தை மறுத்திருக்கின்றனர். அதாவது முதல் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் உரையாற்ற திட்டம் இருந்த நிலையில காவல்துறை அனுமதி மறுத்து, எனவே மரக்கடை பகுதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க மீண்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த இடத்திற்கும் திருச்சி போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தனர். அதாவது 13ஆம் தேதி மொத்தமாக 112 கிலோமீட்டர் இந்த சுற்றுப்பயணத்தை விஜய் திட்டமிட்டிருந்தார். 4 இடங்கள்ல உரையாற்றுவதற்கான திட்டமிடல் இருந்தது. முதல் முறையாக அந்த முதல் இடம் அது திருச்சியிலே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில முதல் கட்டமாக திருச்சி போலீசாரிடம் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டிருந்தனர். முதல் முறையும் மனு நிராகரிக்கப்பட்டது. 2வது முறையும் சுற்றுப்பயணத்துக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் தற்பொழுது அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் விஜயிடம் ஆலோசித்து மீண்டும் வேறொரு இடம் கேட்கலாமா அல்லது நீதிமன்றத்தை நாடலாமா என்று ஆலோசித்து வருகின்றனர். ஏறத்தாழ இன்றைய காலை 10 மணி நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தை நாடுகிறார் என்ற விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி.